Hello everyone, welcome to Future Vision Study Center. இந்த வீடியோ நம்ம UGTRB Chemistry Unit 5 Chemical Kinetics பார்க்குறோம். இது Part 2 வீடியோ. Part 1 வீடியோ நம்ம இதோட basic definitions of rate law, constant and order of the reactionலாம் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ நம்ம order and molecularity, then first, second, third and zeroth order kineticsலாம் இதெல்லாம் clear-ஆ பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்க டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ். இப்போ கெமிஸ்ட்ரியில் நம்ம ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டூவாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். எலிமெண்ட்ரி ரியாக்ஷன், காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் சொல்லலாம். எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் என்னது? ஒரு ரியாக்ஷன் வந்து சிங்கிள் ஸ்டெப் நடந்துச்சுன்னா அது எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்னா மல்டிபிள் ஸ்டெப்ஸ், நிறைய ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகி நமக்கு ரியாக்டன்ட் ப்ராடக்ட் கொடுத்துச்சுன்னு சொன்னால் அது நம்ம காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. கான்சிக்யூட்டிவ் ரியாக்ஷன், parallel reaction, reversible reaction and chain reaction. இந்த மாதிரி 4 டைப்ஸ் இருக்குது. இப்போ இந்த 4 டைப்ஸை நம்ம கிளியராக பார்க்கலாம். Consecutive reaction or sequential reaction அப்படின்னா this is the reaction in which reactant form intermediate and intermediate form product. ஸோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து நம்மளோட ரியாக்டன்ட்லேருந்து டேரெக்டாக ஃபார்ம் ஆகாமல் இந்த மாதிரி இன்டர்மீடியட் மூலயமா ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னால் அதுதான் கான்சிக்யூட்டிவ் ரியாக்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ரியாக்டன்ட். இந்த ரியாக்டன்ட் வந்து நமக்கு ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ பி இன்டர்மீடியட் ஃபார்ம் பண்ணுது. இந்த பி வந்து அகெயின் ரியாக்ட் ஆகி நமக்கு இந்த இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுது. இங்கேருந்து நமக்கு அகெயின் நமக்கு ரியாக்ஷன் நடந்து நமக்கு டி, இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். இந்த மாதிரி நமக்கு ரியாக்டன்ட்லேருந்து டேரெக்டாக கிடைக்காம நம்ம நடுவில் இன்டர்மீடியட் வந்து நமக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்னால் அதுதான் கான்சிக்யூட்டிவ் ரியாக்ஷன் ஆர் சீக்வென்ஷியல் ரியாக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சல்ஃபோனிஃபிகேஷன் ஆஃப் அ டைஎஸ்டர் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் அல்கலி. ஸோ இது நான் எக்ஸாம்பிள் இங்கே எழுதுகிறேன். இப்போ எனக்கு இது நம்மளோட ரியாக்டன்ட், இது நம்மளோட இன்டர்மீடியேட். இங்கே ரியாக்ஷன் நடந்து இங்கே வந்து இந்த ஒரு ஆர் மட்டும் எனக்கு ஹெச்ஆர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அகெயின் எனக்கு ரியாக்ஷன் நடந்து இந்த செகண்டும் ஆரும் வந்து எனக்கு ஹெச்ஆர் கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ சல்ஃபோனிஃபிகேஷன் ஆஃப் டைஎஸ்டர் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் அல்கலி. இதுதான் இந்த எக்ஸாம்பிள் ஃபார் கான்சிக்யூட்டிவ் ரியாக்ஷன். ஸோ கான்சிக்யூட்டிவ் ரியாக்ஷன் என்னது? நமக்கு வந்துட்டு நடுவில் மெனி சப்சீக்வெண்ட் ரியாக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். நமக்கு வந்து ரியாக்டனுக்கு அப்புறம் ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். இன்டர்மீடியட்லேருந்து இன்னொரு இன்டர்மீடியட் அண்ட் தென் ப்ராடக்ட் நடுவில் எவ்வளோ இன்டர்மீடியட்னா இருக்கலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட்க்கு அப்புறம் நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது கான்சிக்யூட்டிவ் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு parallel ரியாக்ஷன். இதை parallel ரியாக்ஷன் ஆர் சைடு ரியாக்ஷன் ரெண்டுமே சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 or more ரியாக்டன்ட், ஓகேங்களா? ரியாக்டன்ட் வந்து ஒன்றா இருக்கலாம், இல்லை நிறைய ரியாக்டன்ட் இருக்கலாம், 2, 3, 4 ரியாக்டன்ட் ஏதோ ஒன்றா இருக்கலாம். விச் ரியாக்ட் சைமல்டேனியஸ்லி அண்ட் இன் 2 or more ways. அது வந்து இந்த ஒரு பாத்வே தான் இல்லை, எந்த பாத்வேனாலும் அது ரியாக்ட் பண்ணி நமக்கு ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா மோர் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னால் அது parallel ரியாக்ஷன். இது வந்து சைடு ரியாக்ஷனும் சொல்லுவாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு போகணுன்னா இது வந்து ஏன்றது என்னோட ரியாக்டன்ட். இப்போ இந்த ரியாக்டன்ட் வந்துட்டு இந்த மாதிரி 3 பாத்வேல சைமல்டேனியஸாக ரியாக்ட் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஒன்றுத்துல எனக்கு பி கிடைக்குது, நெக்ஸ்ட் ரியாக்ஷனில் 3 கிடைக்குது, நெக்ஸ்ட்டில் 4 டி கிடைக்குது. இந்த மாதிரி 3 கைண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கிடைக்குதா? ஸோ இப்போ இது வந்து சைமல்டேனியஸாக நடக்கிறதுனால இது parallel ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரோமினேஷன் ஆஃப் ப்ரோமோபென்சின். இது வந்து இந்த parallel ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள். இப்போ நான் வந்து ஒரு ப்ரோமோபென்சின் கூட ப்ரோமினேஷன் பண்ணுறேன். ப்ரோமினேஷன் பண்ணும்போது எனக்கு 2 ப்ராடக்ட்ஸ் வரும். இது வந்து நம்மளுடைய மேஜர் ப்ராடக்ட், இது வந்து மைனர் ப்ராடக்ட், இது நம்மளுடைய பை ப்ராடக்ட். ஸோ இது வந்து என்னோட ரியாக்டன்ட். நம்ம ரியாக்டன்ட் வந்து சைமல்டேனியஸாக வேறு பாத்தில் ரியாக்ட் ஆகி நமக்கு வேறு ப்ராடக்ட்ஸ் கொடுத்தாச்சுன்னா அது பேர் parallel ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரோமினேஷன் ஆஃப் ப்ரோமோபென்சின், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஸோ ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ஆர் அப்போசிங் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம ரெண்டு நேம்னு நம்ம சொல்லலாம். ரிவர்சிபிள் ஆர் அப்போசிங் ரியாக்ஷன். ஸோ அப்போசிங் ரியாக்ஷன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து நம்மளோட ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக மாறும். ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறி ப்ராடக்ட் வந்து அகெயின் கோஸ் பேக் டு ரியாக்டன்ட். இதுதான் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். சைமல்டேனியஸாக இந்த ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா A + B, இது வந்து நம்ம ரியாக்டன்ட்.
இது வந்து நமக்கு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது. A and B வந்து ப்ராடக்ட் ஆஃப் A and B ரியாக்ட் ஆகி நமக்கு C and D ஃபார்ம் ஆகுது. அகைன் C and D ப்ராடக்டாக நமக்கு C and D ப்ராடக்ட் வந்து ரியாக்டண்ட்டாக ஃபார்ம் ஆகுது. இது அப்போசிங் ரியாக்ஷன். இதுக்கு நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 moles of HI எடுத்துக்கிறேன். இது நம்ம ரியாக்ட் பண்ணும்பொழுது நமக்கு H2 கேஸ் ஃபார்ம் ஆகும் ப்ளஸ் I2 கேஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணிடும். அகைன் இந்த ப்ராடக்ட் வந்து திரும்ப நமக்கு ஃபேவர் ஆகி நமக்கு பேக்வர்ட் ரியாக்ஷன் ஃபேவர் ஆகி நமக்கு ரியாக்டன்ட்டே கிடைச்சிரும். இதுதான் நம்மளுடைய அப்போசிங் ரியாக்ஷன் ஆர் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் செயின் ரியாக்ஷன். செயின் ரியாக்ஷன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா chain reaction is a sequence of reaction where a reactive product or byproduct causes additional reaction to takes place. என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ரியாக்டன்ட் இருக்குது, ரியாக்டன்ட்டை வச்சு நம்ம ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுவோம். அந்த ப்ராடக்ட் அகெயின் வச்சு திரும்ப இன்னொரு ரியாக்ஷன் பண்ணுவோம். அகெயின் அது ஒரு ப்ராடக்ட் ஒரு பை ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுவோம். அந்த ப்ராடக்ட் வச்சு நம்ம அகெயின் ரியாக்ஷன் பண்ணி நம்ம டிசைர்டு ப்ராடக்ட் வர வரைக்கும் நம்ம பண்ணுறது தான் இந்த செயின் ரியாக்ஷன். ஸோ இந்த செயின் ரியாக்ஷனுமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகும். இந்த செயின் ரியாக்ஷனை நமக்கு செயின் ப்ரொபகேஷன் ஸ்டெப்ஸ் ஆர் மோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செயின் ப்ரொபகேஷன் ஸ்டெப்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இதுக்கு நான் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறேன்னு சொன்னால் ஹாலோஜினேஷன் ஆஃப் மீத்தேன். ஹாலோஜினேஷன் ஆஃப் மீத்தேன் வந்து என்னோட எக்ஸாம்பிள். ஸோ இந்த ஹாலோஜினேஷன் இந்த மீத்தேனை வந்து நான் ஹாலோஜினேஷன் Cl2 கூட ரியாக்ட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்னா CH3Cl. இந்த அல்கைல் ஹாலைட் கிடைக்கும், மெத்தில் குளோரைட் கிடைக்குமா. இப்போது இந்த பை ப்ராடக்ட் நமக்கு HCl. இந்த அகெயின் இந்த ப்ராடக்டை நான் திரும்ப ஹாலோஜினேஷன் பண்ணுறேன். Cl2 கூட ரியாக்ட் பண்ணும்பொழுது நமக்கு CH2Cl2 டைக்ளோரோ மீத்தேன் கிடைக்கும். இந்த டைக்ளோரோ மீத்தேனுமே அகெயின் நம்ம கொண்டு வந்து அகெயின் ஒரு குளோரினேஷன் பண்ணுவோம். குளோரினேஷன் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும்? குளோரோஃபார்ம் கிடைக்கும். இந்த குளோரோஃபார்மையுமே நம்ம அகெயின் கொண்டு வந்து ரியாக்ட் பண்ணும்பொழுது குளோரினேஷன் பண்ணும்பொழுது நமக்கு கார்பன் டெட்ராக்ளோரைட் நம்மளோட டிசைர்டு ப்ராடக்ட் கிடைச்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இது நம்ம ரியாக்டன், இது நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட். இப்போ இந்த நடுவில் இந்த ரெண்டு ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா செயின் ப்ராபகேஷன் ஸ்டெப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் இப்போ இந்த செயின் ரியாக்ஷனில் இட் இஸ் அ சீக்வென்ஷியல் ரியாக்ஷன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு செயின் ப்ராபகேஷன் ஸ்டெப்ஸ் ஆர் மோர். ஓகே, இப்போ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் டிஃபைன்ட் as நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட்ஸ் which determines the rate of the reaction. அவ்வளோதான், இதுதான் இந்த சிம்பிள் டெஃபினேஷன். இதுதான் நம்மளோட ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ஸ் இருக்கும். அந்த ரியாக்டன் தான் அது என்ன ஆர்டர்ன்றதை முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ it is the alternative, it is number of reactant whose molar concentration changes during the chemical reaction. It can also be defined as number of exponents raised on active masses. Active masses என்ன சொன்னேன் நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன். ஆக்டிவ் மாசஸ்னால் கான்சன்ட்ரேஷன் தான் ஆக்டிவ் மாசஸ்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ raised on concentration of reactant in a rate law. எக்ஸாம்பிள். ஸோ இப்போது ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது A gives product. இப்போ ஏன்றது என்னோட ரியாக்டன்ட், பீன்றது ப்ராடக்ட் வச்சுக்கோங்களேன், பீன்லாம் இல்லைனா பீன்னு வச்சுப்போமே. இந்த A gives B, இது ஏன்றது ரியாக்டன்ட், இது நமக்கு ப்ராடக்ட் கொடுக்குது. இது என்ன ஆர்டர் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை ஃபாலோ பண்ணுது. இது இந்த மாதிரி இருக்குது 2A gives B அப்படின்னு சொன்னால் இது வந்து நமக்கு என்ன ஃபாலோ பண்ணுது? செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை ஃபாலோ பண்ணுது. ஏன்னா நம்மளோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் இங்கே 2 இருக்கா. இது நம்ம ரேட்ல எக்ஸ்பிரஷனில் நம்ம எழுதுனா என்ன பண்ணணும்? லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரேட்ல எக்ஸ்பிரஷன் எழுதும்பொழுது இங்கே ஸ்மால் கே போட்டுருவோம். ரியாக்டண்ட்டை கான்சன்ட்ரேஷன் டேர்மில் போட்டுட்டு இந்த கோஎஃபிஷியண்ட்டை வந்து நம்ம பவரில் ரைஸ் பண்ணிட்டோம் சொல்லிட்டோம். ஸோ பவரில் ரைஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் அப்போ இதுதான் நம்மளோட ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷனும் டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ இது 2ன்றதால நமக்கு இது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்குவோம். இதே நமக்கு 3A இருக்குது, 3A gives B அப்படின்னு சொன்னால் இது இட் ஃபாலோஸ் தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ அவ்வளோதான். எவ்வளோ நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஒன்று அது பாருங்கள், நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா A + B + C gives D அப்படின்னு சொன்னால் இப்போ இங்கே வந்து 3 ரியாக்டன்ட் இருக்குது. நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் இங்கே 3 ரியாக்டன்ட் இருக்கிறதா இது இட் ஃபாலோஸ் தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஒன்று நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அப்படி இல்லைனா கோஎஃபிஷியண்ட்டை அதோட கோஎஃபிஷியண்ட்டை கேல்குலேட் பண்ணி ஆர்டர் ஆஃப் ரியாக்டன்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இட் இஸ் டிஃபைன்ட் as நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் which determines the rate of the reaction or number of reactant whose concentration term changes during the chemical reaction. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ஜென்ரல் ரியாக்ஷனில் வந்துட்டு நம்ம வந்து எப்படி ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதலாம் அப்படின்னு சொன்னால் ரேட் ஈக்குவல் டு ஸ்மால் கே. நம்ம ஒரு ரியாக்டண்ட்டை வந்து
இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் டேர்ம்குள்ளே போட்டுருவோம். கான்சன்ட்ரேஷன் டேர்ம்குள்ளே போட்டுட்டு இந்த கோஎஃபிஷியண்ட்டை பவராக ரைஸ் பண்ணிடணும், எம் என். ஸோ இந்த எம் அண்ட் என்னை நம்ம ஆட் பண்ணும் பொழுது நமக்கு வந்து அது என்ன ஆர்டர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. ஆர்டர் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ சொல்கிறாங்க. இட் மே பி 0, நெகட்டிவ் ஆர் ஃப்ராக்ஷனல். இட் டிட்டர்மைன்ஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் டிபெண்ட் அப்பான் டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் கான்சன்ட்ரேஷன். ஸோ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து டெம்பரேச்சர், ப்ரெஷரை பொறுத்து வேரி ஆகும். நம்ம டெம்பரேச்சர் அதிகமாக கொடுத்தோம்னா அந்த ஆர்டர் வந்து வேரியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எனிதிங் ப்ரெசென்ட் இன் எக்ஸஸ் இஸ் நாட் கவுண்டட் இன் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர் சுகர் வாட்டர் இஸ் இன் எக்ஸஸ், ஸோ இட் இஸ் நெக்லெக்டட் ஃபார் ஆர்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஒரு ரியாக்ஷன் பார்த்துருந்தோம். NO2 and CO gives NO plus CO2. இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் பார்த்துருந்தோம். இது எல்லாமே கேஷியஸ் ஃபார்மில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு சொன்னால் இந்த CO பார்த்தீங்கன்னா அது ரேட்டில் இன்வால்வ் ஆகாது அப்படின்னு சொல்லிப்போம். ஏன்னா இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து நம்ம கம்மியான அளவு தான் ஆட் பண்ணுவோம். அது கம்மியான அளவில் ஆட் பண்ணும்பொழுது நமக்கு பெருசாக அந்த ஸ்பீடில் பெருசாக டிஃப்ரென்ஸ் ஆகாது. இது நம்ம ஆட் பண்ணாலும் அது அந்த ரியாக்ஷனை வந்து ஸ்பீடை வந்து ஏற்றி கொடுக்காது. அதனால நம்ம இது கன்சிடர் பண்ண மாட்டோம். ஒன்லி NO2 மட்டும்தான் நம்ம ரேட்லால் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதே தான் இங்கே சொல்கிறாங்க. நம்ம வந்து எவ்வளோ அளவு ஆட் பண்ணுறது முக்கியம் இல்லை, பட் அது வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணாலும் அது ரியாக்ஷனை ஸ்பீடு பண்ணணும், இன்டியூஸ் பண்ணணும். அப்படி இன்டியூஸ் பண்ணுச்சுன்னு சொன்னால் நம்ம ரேட்லால் நம்ம சேர்த்துக்கலாம். அது எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேட்லால் சேர்த்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதுதான் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டரில் பார்த்தீங்கன்னா சுகர் அண்ட் வாட்டர் போடுவோம். நம்ம எவ்வளோ வாட்டர் போட்டாலுமே நமக்கு அது ரேட் ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகாது. அது அதே மாதிரி தான் இருக்குன்ற பொழுது நம்ம வந்துட்டு அந்த வாட்டரை கன்சிடர் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் எனி ரியாக்ஷன் இஸ் டிட்டர்மைன்டு பை த ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அ ரியாக்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம காம்ப்ளெக்ஸ் ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அதில் ஃபாஸ்ட் ஸ்டெப்பு, ஸ்லோ ஸ்டெப்லாம் இருக்கும். இப்போது அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம எதை வச்சு நம்ம ரேட் கண்டுபிடிப்போம்னு சொன்னால் அந்த ஸ்லோ ஸ்டெப் தான் நம்ம வச்சு கண்டுபிடிப்போம். அந்த ஸ்லோ ஸ்டெப்பை என்னன்னு சொல்லுவாங்க, ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹை ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் ஆர் ரேர் due to less chance of effective collisions between molecules. இந்த ஹையர் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ்லாம் ரேர் சொல்கிறாங்க. ஏன்னாக்கா அங்கே வந்து கொலிஷன்ஸ் வந்து பெட்டராக இருக்காது, லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் molecularity. Molecularity is a number of particles, atoms, ions, molecules that must collide with one another simultaneously which results in a chemical reaction. ஸோ பார்த்தீங்கன்னா மாலிகுலர் இப்போ ஆர்டர்னா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் பார்த்தோம், மாலிகுலாரிட்டினா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் பார்க்குறோம். இப்போ மாலிகுலாரிட்டி பார்த்தீங்கன்னா இஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஆர்டர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் அப்படின்னு சொன்னாங்க. பட் நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னு சொல்கிறாங்க. தட் மஸ்ட் கொலைட் வித் ஒன் அனதர் சைமல்டேனியஸ்லி. அந்த டெஃபினேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இட் இஸ் அ தியரிட்டிக்கல் வேல்யூ. ஆர்டர் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ, இது தியரிட்டிக்கல் வேல்யூ. அதை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். இது பட் தியரி தான், இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக எதுவுமே பண்ணலை. ஸோ இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் வேல்யூ. இட் ஆல்வேஸ் ஹோல் நம்பர். இது அங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், 0 அண்ட் ஃப்ராக்ஷனில் வந்துச்சுன்னா அது ஆர்டர் சொன்னோம். மாலிகுலாரிட்டி இட் ஆல்வேஸ் ஹோல் நம்பர். நெக்ஸ்ட் இட் நெவர் டிட்டர்மைன்ஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ மாலிகுலாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் இது வந்து இது என்ன ஃபஸ்ட்டாக இது வந்து யூனிமாலிகுலர், பைமாலிகுலர், ட்ரைமாலிகுலர் நம்மளால சொல்ல முடியும். பட் அதோட ரேட் ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் நம்மளால கேல்குலேட் பண்ண முடியாது அந்த மாலிகுலாரிட்டி வச்சு. நெக்ஸ்ட் இட் நெவர் டிபெண்ட்ஸ் அப்பான் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இப்போ அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னு பார்த்தோமா. ஸோ அது வந்து நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம இங்கே டெம்பரேச்சர் எவ்வளோ தான் ஏற்றினாலும் நமக்கு இங்கே மாலிகுலாரிட்டி சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட்டு மாலிகுலாரிட்டி cannot be more than 3 as there is nearly no chance for more than 3 molecules to undergo an effective collisions at a time. ஸோ இப்போது ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் நம்ம என்ன பார்ப்போம், 0th ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் பார்ப்போம். நெக்ஸ்ட் அது வந்து 3/2, 5/2, 1/2 இந்த மாதிரி ஆர்டர் எல்லாமே இருக்குது. ஆனால் மாலிகுலாரிட்டி பார்த்தீங்கன்னா அது வந்து மோர் தென் 3 எக்ஸிட் ஆகாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்து இன் மல்டி ஸ்டெப் ரியாக்ஷன் மாலிகுலாரிட்டி இஸ் டிட்டர்மைன்டு செப்பரேட்லி இன் ஈச் ஸ்டெப். அது மல்டி ஸ்டெப்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா மாலிகுலாரிட்டி ஃபைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டெப்புக்குமா தான் நம்ம மாலிகுலாரிட்டி ஃபைன் பண்ணோம். பட் அந்த மாலிகுலாரிட்டி வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ரேட்டை கண்டுபிடிக்க முடியாது, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இன் கேஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ் டேக்கிங் பிளேஸ் இன் நம்பர், அதாவது காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்னா reactions taking place in a number of steps. The slowest step is called a rate determining step. நான் சொன்னேன் இல்லையா, slowest step வந்து நம்ம rate determining stepன்னு சொல்லலாம், or rate limiting stepன்னு சொல்லலாம்.
the overall molecularity of a complex reaction is equal to molecularity of a slowest step. அந்த ஓவரால் மாலிகுலாரிட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோவஸ்ட் ஸ்டெப்பில் தான் இருக்குது. நம்ம ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன மாலிகுலரோ அதுதான் நம்ம ஓவரால் மாலிகுலாரிட்டின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், யூனிமாலிகுலர், பைமாலிகுலர், ட்ரைமாலிகுலர். யூனிமாலிகுலர்னா 1, யூனினா 1, பைனா 2, ட்ரைனா 3 சொல்லுவோமா. ஸோ இப்போது யூனிமாலிகுலர் ரியாக்ஷன்னா நமக்கு ஏ ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்ட் கொடுத்துச்சுன்னா இது யூனிமாலிகுலர் ரியாக்ஷன். இதை நம்ம எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னா கே போட்டுட்டு இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இங்கே 1 போட்டோன்னா இதுதான் நம்மளுடைய ரேட் லா. நெக்ஸ்ட்டு இதே பயோமாலிகுலர்னால் நமக்கு 2 ரியாக்டன்ட் இருக்கும். ஸோ 2 ரியாக்டன்ட் கிவ்ஸ் ப்ராடக்ட். இது இந்த மாதிரி C&A ப்ராடக்ட்டை கொடுக்குது. இது நம்ம எப்படி ரேட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ரேட் லாவில் போடுறோன்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம கான்சன்ட்ரேஷனை ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள் போட்டுட்டு நம்மளோட இங்கே கோஎஃபிஷியண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ 1க்கு தான் நம்ம மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு ட்ரைமாலிகுலர்னா 3. ஸோ இங்கே 3 மாலிகுல்ஸ் இன்வால்வ் ஆகும். ஸோ 3 மாலிகுல்ஸ் இன்வால்வ் ஆகி 3 மாலிகுல்ஸும் கொலைட் ஆகும். ஒன்று கொலைட் ஆகி நமக்கு D and E இந்த மாதிரி 2 ப்ராடக்ட்டு கிடைக்குது. இதோட ரேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C. இதுதான் நம்மளுடைய 3 மாலிகுலர் ரியாக்ஷன்ஸ். ஓகே, இப்போ ஆர்டர் முடிஞ்சிச்சு, மாலிகுலாரிட்டி முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் 0th ஆர்டர் ரியாக்ஷன் பார்த்து இந்த செஷனை முடிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னா இட் டிபெண்ட் அப்பான் ஒன்லி ஒன் கான்சன்ட்ரேஷன் டேர்ம், அதாவது ஒன்லி ஒன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்டோடைய ஒரே ஒரு ரியாக்டன் தான் இருக்கும். அதை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் அ ரியாக்ஷன் இன் விச் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் directly proportional to the concentration of one reactant. ஸோ இதுதான் concentration of one reactant only one reactant தான். ஓகேவா, ஒன் ரியாக்டன்ட் raised to the power 1. ஸோ இங்கே பவருமே 1ல் தான் ரைஸ் ஆகும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா decomposition of nitrogen pentoxide, decomposition of hydrogen peroxide, decomposition of ammonium nitrate and radioactive decay. Natural decay and artificial decay எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் டிகே அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் கீழே வரும். நெக்ஸ்ட் ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் எஸ்டரும் கம்ஸ் அண்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் அண்ட் இன்வர்ஷன் ஆஃப் கேன் சுகர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோடைய மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டகிரேட்டட் ஃபார்ம், ஃபர்ஸ்ட் லாவோடைய இன்டெகிரேட்டட் ஃபார்ம். இந்த மாதிரி எல்லா லாக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபரன்ஷியேட்டட் ஃபார்ம், இன்டெகிரேட்டட் ஃபார்ம் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது இன்டெகிரேட்டட் ஃபார்ம் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். ஸோ இந்த ஃபார்மை வந்து நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும். இது எப்படி கிடைக்கும்னு சொன்னால் நம்ம ஒரு லாங் டெரிவேஷன், அந்த டெரிவேஷனை வந்து டிரைவ் பண்ணிட்டு நம்ம ஃபைனல் எக்ஸ்பிரஷனாக இது கிடைக்கும். இப்போது இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நம்ம இது டிரைவ் பண்ணி கொண்டு வருவோம். இங்கேருந்து நம்ம இந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷனை கொண்டு வருவோம். இது எப்படி வருது நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த இன்டெகிரேட்டட் ஸ்டெப்பில் வந்து நான் வந்து இந்த டீயை வந்து இந்த ஹோல் டேர்மை வந்து இந்த பக்கம் ஆப்போசிட்டில் கொண்டு போகும்போது இந்த ரெசிப்ரோக்கல் ஆகுமா டி வந்து மேலே போயிடுச்சு, 2.303 கீழே வந்துருச்சு. ஈக்குவல் டு இங்கே log A/A-X log. இப்போ நமக்கு இந்த இன்டெகிரேஷன் ஒரு ஃபார்முலா வரும். log A/B இருந்துச்சுன்னா நம்ம இது எப்படி எழுதலாம்னா log A - log Bன்னு எழுதுவோமா. ஸோ அந்த மாதிரி இங்கே log A/A-X வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு சொன்னால் log A - log A-X நம்ம கொண்டு வந்தோம். இப்போ இங்கேருந்து இந்த ஸ்டெப் கொண்டு வரும். என்ன பண்ணுறோம் பாருங்கள். இப்போ வந்து இந்த log A-X மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இது இந்த ஆப்போசிட் சைடில் கொண்டு போகிறோம். ஆப்போசிட் சைடில் கொண்டு போயிட்டு நம்ம அந்த நெகட்டிவ் சைனை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த மாதிரி பாசிட்டிவ் ஃபார்மில் வரும். அகைன் இது ரீஅரேஞ்ச் பண்ணோன்னு சொன்னால் நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் நல்லா பாருங்கள். இது எது டினோட் பண்ணுதுன்னு சொன்னால் இது வந்து y = mx + c அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம். ஸ்ட்ரெயிட் லைனோட கிராஃபில் ஸ்ட்ரெயிட் லைனோட ஃபார்முலா தான் y = mx + c. ஸோ இந்த ஃபார்முலா தான் டினோட் பண்ணுது. அப்போ yன்றது y ஆக்சிஸ். ஓகே, y ஆக்சிஸ் நம்ம இதுதான் போடுவோம். y வந்துட்டு log A-X இன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். x என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம். ஓகே, t. நெக்ஸ்ட்டு எம்ன்றது ஸ்லோப் வந்து -k அண்ட் சின்றது இன்டர்ஸ்டெப் வந்து log A. ஓகேவா. இப்போ நம்ம கிராஃப் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருக்கும்னு சொன்னால் நெகட்டிவ் ஸ்லோப். நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்லோப். இங்கே வந்து டைமு, இங்கே வந்து log of A-X. ஓகேவா. ஸோ இங்கே நம்ம ஸ்லோப் பார்த்தீங்கன்னா -k அண்ட் இன்டர்ஸ்டெப் log A. ஸோ அதுதான் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய டேட்டாஸ். நெக்ஸ்ட் ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த டேட்டாவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் போயிடலாம். Second order reaction is a reaction in which sum of power of concentration term in rate law is 2. இப்போ இந்த செகண்ட் லா பார்த்தீங்க எப்படி இப்படிலாம் இருக்கலாம். ஒன்று வந்து
2a gives b. ஓகே, இப்படி இருக்கலாம். இல்லைனா a plus b gives c. இந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி 2 ஃபார்மேட்டில் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சு சொன்னால் அது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை ஃபாலோ பண்ணுது அர்த்தம். ஓகே, அதாவது நம்மளோட ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து 2 ரியாக்டன்ட்டை டிபெண்ட் பண்ணிருந்துச்சுன்னா அது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சஃபோனிஃபிகேஷன் ஆஃப் எத்தில் எஸ்டர். ஸோ இந்த 2 எஸ்டர் அண்ட் OH இது 2 டிபெண்ட் பண்ணி இருக்கிறதால இது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் அயோடின். இங்கே பாருங்க H2 அண்ட் I2 இது 2 கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதால இது வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் டீகம்போசிஷன் ஆஃப் அசிட்டால்டிஹைட். அசிட்டால்டிஹைடுக்கு இங்கே நம்ம ஆக்சுவலி 2 மோல்ஸ் எடுத்துப்போம். நம்ம ரியாக்ஷன் பண்ணும்போது 2 மோல்ஸ் எடுத்துப்போம். அதனால இது வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இப்போ பாருங்கள், half life ஆஃப் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன சொன்னோம், half life இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் நம்ம சொல்லியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா half life இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதோட மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேன்னு போட்டிருக்கோம். K = x by TA A - x. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் ஃபார்ம். இந்த ஃபார்ம் வந்து நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும். இந்த இன்டெகிரேட்டட் ஃபார்ம் மெமரி பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம இங்கே டிரைவ் பண்ணுறோம்னு சொன்னால் டிரைவ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கிடைக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த y = mx + c சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கான கிராஃப் எக்ஸ்பிரஷன் தான் இது. இப்போ இதை வச்சு நம்ம செகண்ட் லாக்கான கிராஃபை ப்ளாட் பண்ண முடியும். செகண்ட் லாக் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்லோப் தான் நமக்கு கிடைக்கும். இங்கே வந்து y நம்ம என்ன போடுவோம், 1/a - xன்னு சொல்லலாம். இதான் நம்மளோட y ஆக்சிஸ் நம்ம ப்ளாட் பண்ணுவோம். இங்கே x ஆக்சிஸில் டைம் வச்சுப்போம். நம்மளோட ஸ்லோப் வந்துட்டு k அண்ட் இது பார்த்தீங்கன்னா 1/aன்றது நம்மளோட இன்டர்செப்ட். இதுதான் நம்மளோட செகண்ட் லாக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ். தேர்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா is a reaction in which the sum of power of concentration term in rate law is 3. அதாவது தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இருக்கலாம்னா 1 3a gives b இப்படி இருக்கலாம். இல்லைனா 2a plus b gives c இப்படி இருக்கலாம். இல்லைனா a plus b plus c gives t இந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி 3 ஃபார்மேட்டில் ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு சொன்னால் இட் ஃபாலோஸ் தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இதுக்கு நம்ம எப்படி ரேட் எக்ஸ்பிரஷன் போடுவோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் இங்கே இருக்குது பாருங்க. இப்போ வந்து 3a அப்படின்னு சொன்னால் k போட்டாச்சு. இங்கே 3 வந்து நம்ம கோஃபிஷியண்ட்டாக இங்கே பவரில் ரைஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a பவர் 3. நெக்ஸ்ட் இது வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த ஒரு செகண்ட் ரியாக்ஷனுக்கு வந்து 2a plus b gives c. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம k போட்டாச்சு, இந்த கான்சன்ட்ரேஷன் a டேர்ம் போட்டாச்சு. ஏவோட கோஃபிஷியன்ட் வந்து 2. ஸோ 2 வந்து பவரில் ரைஸ் பண்ணியாச்சு. b வந்து அனதர் கான்சன்ட்ரேஷன் டேர்மில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த தேர்ட் ரியாக்ஷன் ரேட் = k அண்ட் இங்கே வந்து 3 மோல்ஸ் இருக்குது, 3 ரியாக்டன்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே 1 மோல் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிரஷன் நம்ம போடலாம். ஸோ இதோட டிஃப்ரென்ஷியல் ரேட்லாம் இது எதுக்கான டிஃப்ரென்ஷியல் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 3a gives b சொன்னோமா, இதோட டிஃப்ரென்ஷியல் ரேட் ஃபார்ம் தான் இது. இதை நம்ம எஸ்டேஸ் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்டன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த d/dtக்கு முன்னாடி மைனஸ் போடுவோம். ஸோ அதுதான் d/dt. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ராடக்ட் இது அனதர் சைடு பார்த்தீங்கன்னா k = இங்கே a, இங்கே பவரில் வந்து நம்ம 3 போட்டுறோம். ஏன்னா இங்கே கோஃபிஷியன்ட்டில் 3க்கு தான் நம்ம 3 போடுறோம். ஸோ இதை டிஃப்ரென்ஷியல் ரேட்லாம். இப்போ இதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்போ இதுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியல் ரேட்டில் பார்த்துட்டோம். இன்டெகிரேஷியல் ரேட்லாவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்டெகிரேட் ரேட்லாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் நம்மளுடைய இன்டெகிரேட்டட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்னா இதுவுமே நம்ம அந்த இன்டெகிரேட்டட் ஃபார்முலா தான் டெரைவ் பண்ணி இங்கே கொண்டு வந்திருப்போம். இங்கேருந்து நம்ம அகைன் டெரைவ் பண்ணும்போது நமக்கு ஃபைனல் எக்ஸ்பிரஷன் இது கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய ஸ்ட்ரைட் லைனுக்கான எக்ஸ்பிரஷன் y = mx + c. ஸோ அப்போ இது வந்து நம்மளோட y ஆக்சிஸில் இதை மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் tன்றது நம்மளோட x ஆக்சிஸில் போடுவோம். அண்ட் 2kன்றது நம்மளோட ஸ்லோப். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டர்செப்ட். இது நம்மளோட தேர்ட் லாக்கான கிராஃப் எப்படி இருக்கும்னு சொன்னால் பாசிட்டிவ் ஸ்லோப்பில் தான் இருக்கும். இங்கே t வரும், இங்கே வந்து 1 - a - 1/a - x². ஸோ நமக்கு ஸ்லோப் பார்த்தீங்கன்னா m = 2k. இதுதான் நம்மளுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா
reaction involving N1Cl2. இங்கே பாருங்க, இங்கே 2 moles இருக்குது, இங்கே 1 mole இருக்குது. ஸோ 2 + 1 3. ஸோ it follows third order kinetics. And next some gas phase and tri-molecular reactions are follows third order kinetics. Next half life பொறுத்த வரைக்கும் half life is inversely proportional to the square of the initial concentration. நம்ம ஃபர்ஸ்ட் லால வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் லால என்ன சொல்லியிருந்தோம்னு சொன்னால் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் சொன்னோம். செகண்ட் லால இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் சொல்லியிருப்போம். தேர்ட் லால இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் zeroth order reaction. ஸோ zeroth order kineticsல பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா is a reaction in which the rate of the reaction is independent of the concentration of the reactant. அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா, நம்ம கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ ஏற்றினாலும் சரி இறக்குனாலும் சரி நம்மளோட ஸ்பீடு வந்து வேரி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகெமிக்கல் காம்பினேஷன் ஆஃப் H2 and Cl2. இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2HCl. நெக்ஸ்ட் டீகம்போசிஷன் ஆஃப் NH3 ஆன் ஹாட் பிளாட்டினம் சர்ஃபேஸ். ஸோ பிளாட்டினம் சர்ஃபேஸில் பண்ணும்பொழுது நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். இது வந்து சர்ஃபேஸ் சேச்சுரேட்டட் கண்டிஷன். இது வந்து ஹை ஹீட் இன்டென்சிட்டி எல்லாம் இது மூலயமா இந்த ரியாக்ஷன் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் சேச்சுரேட்டட் கண்டிஷனில் இந்த ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது. Next, zero order depend upon certain limiting factors such as absorption of radiation. So இதுக்கு நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம், zeroth orderக்கு நம்ம எக்ஸ்பிரஷன் என்ன சொல்லுவோம்னா x = kT. இதை நம்மளோட zero order reaction நம்ம சொல்லுவோம். ஏதோ மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்போ விச் மீன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் y = mx + c இதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே வந்து இது வந்து நம்மளோட பிளாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா A versus T. இது வந்து நம்மளுடைய ஒய் ஆக்சிஸ், இது வந்து நம்மளுடைய எக்ஸ் ஆக்சிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணுற ஃபார்ம்லாம் இல்லை, இந்த எக்ஸ்பிரஷனில் ஸ்லோ பண்ணுறது இல்லை. ஸோ அதனால நம்ம இதை தான் எடுத்துக்கிறோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A versus T. half life is dependent of initial concentration. ஸோ half life பொறுத்த வரைக்கும் dependent of initial concentration இந்த டேர்மில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ எல்லாத்தையுமே இப்போ இந்த 4மே நம்ம சேர்த்து பார்த்தலாம். இது 0, இது ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் இது தேர்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். டிஃபரன்ஷியல் ரேட்லாம் இது நமக்கு தெரியும், அந்த ரியாக்ஷனை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ண வேண்டியது தான். அடுத்து இன்டெகிரேட்டட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லும்பொழுது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து நம்ம ஸ்மாலில் வச்சு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது k = 2.303 T log of A/A - x இந்த மாதிரி சொன்னோம். இதுவும் ஒன்று தான். ஆர் ln A ஃபர்ஸ்ட் லாக் எழுதுகிற பாருங்க, இது ஃபர்ஸ்ட் லா. ln A ln A0 gives KT. இதுவும் ஒன்று தான். நம்ம இதை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ ஆனால் இந்த ரெண்டு ஃபார்மேட்டுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது டிஃபரன்ஷியல் ஃபார்ம், இது இன்டெகிரேட்டட் ஃபார்ம். நெக்ஸ்ட் இது பிளாட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வரதெல்லாம் நமக்கு ஒய் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸில் ஆல்வேஸ் டி தான் வரும் இந்த 4 ரியாக்ஷன்ஸ்லுமே. நெக்ஸ்ட் இதோடைய ஸ்லோப் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது வந்து நெகட்டிவ் ஸ்லோப் வரும் இல்லையா, இது நெகட்டிவ் ஸ்லோப் வரும். ஸோ -k, இங்கேயுமே நெகட்டிவ் ஸ்லோப் வரும். ஸோ -k, இங்கெல்லாம் ப்ளஸ், இங்கே வந்து பாசிட்டிவ் ஸ்லோப் வரும். அதனால இங்கே +k, இங்கே 2k வந்துடும். நெக்ஸ்ட் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா 4த்துக்குமே டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் வரும். ஸோ இந்த யூனிட்ஸில் நம்ம மெமரி பண்ணுறதுக்கு ஒரு ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் இருக்குது. அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போது மோல் லிட்டர் -1 1 - n S இன்வர்ஸ். ஸோ இதுதான் ஒரு ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வேறு n வந்துட்டு n = நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். 0னா 0 ஆர்டர் ரியாக்ஷன். அதனால n வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன ஆகும், இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும், இங்கே வந்து 1 ஆயிரும். ஸோ 1 ஆச்சுன்னு சொன்னால் அப்படியே தான் வந்துடும். இந்த மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் இது 0 ஆர்டர் ரியாக்ஷனுக்கான நம்மளோட யூனிட். இதே நான் n = 1 நான் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா இப்போ நான் n இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 1 - 1 0 ஆகிடும். ஸோ அப்போ இந்த ஹோல் டேர்மே 0 ஆயிடும். அப்போ நமக்கு யூனிட் வந்து வெறும் S இன்வர்ஸ் மட்டும் தான் வரும் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். ஃபார் செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் n = நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஸோ 2 சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும், 1 - 2 -1 வருமா. ஸோ -1னா அப்போ இந்த இடத்துல நான் வந்து -1 சப்ஸ்டியூட் பண்ணுவேன். இப்போது நான் போட்டு காட்டுற பாருங்க, மோல் லிட்டர் இன்வர்ஸ் -1 செகண்ட் இன்வர்ஸ். இப்போ இந்த -1 உள்ளுக்குள்ளே போச்சுன்னா நமக்கு எப்படி வரும், மோல்
மைனஸ் ஒன் லிட்டர் இந்த மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஆகிடும். ஸோ இங்கே வந்து இங்கே வந்து ப்ளஸ் ஒன் ஆகிடும். நான் அதை மென்ஷன் பண்ணல, அப்படியே விட்டுடலாம். அப்புறம் செகண்ட் இன்வர்ஸ் அப்படியே வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஃபார் செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். இது தேர்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்னால் இங்கே வந்து என்னுக்கு பதிலாக நான் 3 போடுவேன். ஸோ அப்போ 3 போட்டேன்னா 1 மைனஸ் 3 மைனஸ் 2 வருமா? ஸோ மைனஸ் 2னா அப்போ நான் இந்த ஜென்ரல் ரியாக்ஷனில் நான் 3 போட்டுக்குவேன். அங்கே வந்து மைனஸ் 2 போடுவேன். மோல் லிட்டர் இன்வர்ஸ் மைனஸ் 2 எஸ் இன்வர்ஸ். இப்போ இந்த மைனஸ் 2 வந்து இந்த 2 உள்ளுக்குள்ளே நான் கொண்டு போனேன்னா அப்போ என்ன வரும்? மோல் மைனஸ் 2, இங்கே லிட்டர் பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ லிட்டர் இங்கே ஸ்கொயர் ஆகிடும் எஸ் மைனஸ் 1. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய தேர்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன். இந்த ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் வச்சு நம்ம எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒரு ஃபியூ MCQs பார்க்கலாம். யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம், நம்ம ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் என்னது? மோல் லிட்டர் இன்வர்ஸ் 1 மைனஸ் n செகண்ட் இன்வர்ஸ். ஸோ செகண்ட் ஆர்டர் சொல்கிறாங்களா? ஸோ n = 2. n = 2னா இந்த இடத்துல நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 1 மைனஸ் 2. 1 மைனஸ் 2னா நமக்கு என்ன கிடைக்கும்? -1 வரும். அப்போ -1 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? மோல் -1 லிட்டர் வந்து ப்ளஸ் ஆயிரும் எஸ் -1. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? இந்த ஆப்ஷன் வந்து சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் தேர்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் கேரக்டரிஸ்டிக் பிளாட் இஸ். ஸோ பிளாட் என்னெல்லாம் நம்ம போடுவோம் அப்படின்னு சொன்னால் இது நம்ம நம்ம ஃபுல்லாக மெமரி பண்ணலாம். ஒரு 2 வருஷம் நம்ம மெமரியில் வச்சு தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்ன்ற வேர்டு வந்து நம்ம தேர்ட் ஆர்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே ஸ்கொயர்ன்றது எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? ஸோ அப்போ இது ஒரு ஆன்சராக இருக்கும். ஸோ இதை கரெக்ட் ஆன்சருமே கூட. நெக்ஸ்ட் விச் ரியாக்ஷன் ஜென்ரலி ஃபாலோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன். நம்மளோட நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் டிகே ஃபாலோஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்னு சொன்னேன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். ரேடியாக்டிவ் டிகே, ஸோ இட் ஃபாலோஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், half life ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன். ஸோ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் கேட்குறாங்க. ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கான half life டிபெண்ட்ஸ் ஆன். இதுக்கு வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் தான் வரும். ஓகேவா? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இப்போ பாருங்க, இந்த half life கண்டுபிடிக்க இதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்ம் வந்துட்டு T half equal to 1/an minus 1. இப்போ நம்ம யூனிட் ஃபைண்ட் பண்ண மாதிரி யூனிட்க்கு என்ன பண்ணுவோம்? n வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டே இருப்போமா? n = 1 போட்டு பண்ணோம்னா T half equal to இங்கே இங்கே வந்து n பதிலாக 1 போடுறோம். 1 - 1 0 ஆகிடுமா? 0 ஆகிடுச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன ஆகிடும்? 0 ஆகிடுச்சு சொன்னால் இது வந்து ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். ஸோ அப்போது இண்டிபெண்ட் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இப்போ இது ஃபுல்லாக 0 ஆகிடுச்சுன்னு சொன்னால் அப்போ இதுவுமே இந்த ஏ டேர்மே இருக்கவே இருக்காது. அப்போ 0 ஆகிடும். அப்போது T half வந்து இண்டிபெண்ட் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இதை n = 2 நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு சொன்னால் T half equal to 1/a. இங்கே வந்து 2 - 1. 2 - 1 என்ன வரும்? இங்கே வந்துட்டு 1 தான் வரும். அப்போது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இது n = 3ன்னு போட்டேன்னா 3 இங்கே வந்து T half போட்டாச்சு. இப்போ வந்து இந்த n-க்கு பதிலாக நான் 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 - 1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 1/a⁴2. இப்போ இது நான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஏன்றது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஸோ half life ஆஃப் 0 பார்த்தீங்கன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இது விட்டுருங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு molecularity is defined as. ஸோ இதோட டெஃபினேஷன் வந்து கேட்ட கொஸ்டின். ஸோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கொலைடிங் சைமல்டேனியஸ்லி. ஸோ அப்படி கொலைட் ஆச்சுன்னு சொன்னால் அதுதான் molecularity. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம effect of temperature on reaction rates பார்க்கலாம். half life period of reactions and activation energy. இதை நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.